ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்லா சாஃப்டான பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக பூந்தி லட்டு பிடிக்காதவங்களும் இருக்க முடியாது. இது அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் 3 பொருளை மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நம்ம பேக்கெட்லையெல்லாம் வாங்கக்கூடிய பூந்தி லட்டு மாதிரியே நல்லா சாஃப்டான லட்டு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இனி எப்பயுமே கடையில் வாங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது நல்லா சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூந்தி லட்டு பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்சது இல்லைன்னா கடையில் வாங்கினது, ரெண்டுலையும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் பயன்படுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் கடையில் வாங்கின மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா பிராண்டடான மாவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூந்தியும் நல்லா முத்து முத்தாக பொரிஞ்சு வரும், நமக்கு லட்டுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்துருக்கிற 1/2 கிலோ கடலை மாவுக்கு நமக்கு மீடியம் சைஸில் 30லேருந்து 35 லட்டு அளவுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு லட்டு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு இது மாதிரி ஒரு அகலமான பராத்தில் சல்லடையை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா சாஃப்டாக சலிச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம மாவை சலிச்சுட்டு பூந்தி பண்ணுறம்போது நம்ம மாவு கரைக்கிற போது கட்டி எதுவும் விழுகாது. அதே மாதிரி பூந்தியும் நல்லா முத்து முத்தாக கிடைக்கும். பாருங்கள், சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட இது மாதிரி கைகளால் நல்லா உடச்சி விட்டு சலிச்சுக்கோங்க. இப்போ இதே போல் மீதிருக்கிற எல்லா கடலை மாவையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வேற ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இது மாதிரி ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. ஸோ தண்ணி ஃபஸ்ட்டு நிறைய சேர்த்துடக்கூடாது, மாவு கட்டி விழுக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிங்கன்னா மாவு நமக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். நம்ம எடுத்துருக்கிற 1/2 கிலோ கடலை மாவுக்கு நமக்கு 600 மில்லி அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஒரு சில டைமில் நம்ம எடுத்துருக்கிற மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க. இது மாதிரி ஒரு விஸ்க் இல்லைனா ஸ்போர்க் வச்சு மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் கூட கட்டி விழுகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ மாவை நல்லா கரைச்சாச்சு, கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துடலாம். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சும்மா ஒரு கலருக்காக தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ பூந்திக்கு மாவு தயாராகிடுச்சு. மாவோடைய பதம் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். தோசை மாவை விட கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி கரண்டியில் எடுத்து விடுற போது ஒரே மாதிரி விழுகணும். ஒருவேளை ரொம்பவே கெட்டியாக இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. ரொம்பவே இணக்கமாக இருந்தாலும் கொஞ்சமாக மாவு போட்டு கரைச்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும். இப்போ இது நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பூந்திக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது நமக்கு 250 ml அளவு இருக்குது. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு ரொம்பவே முத்துன பதம் வந்துடக்கூடாது. நம்ம எப்பயுமே குலோப் ஜாமுன்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அதுக்கு அடுத்த பதத்தில் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1/2 கிலோ கடலை மாவுக்கு 3/4 கிலோ சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை பாகு இனிப்பு இது எல்லாமே அளவாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நல்ல இனிப்பாக லட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கிலோ கடலை மாவுக்கு 1 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. பாகு லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பாகு பதம் செக் பண்ணிடலாம். கொஞ்சமாக சர்க்கரை பாகை எடுத்து கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா பிசுபிசுப்பாக இருக்கணும். கம்பி பதம் வந்துடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நமக்கு சர்க்கரை பாகு தயாராகிடுச்சு. இப்போ இதில் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்தது நம்ம பூந்தியை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு அகலமான கடாயில் பூந்தி பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டு இதை ஹை ஃப்ளேமில் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு ஒரு ட்ராப் மாவை இது மாதிரி உள்ளே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது உடனே பொரிஞ்சு மேலே வரணும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம பூந்தி தேய்ச்சிடலாம். அதுக்கு இது மாதிரி நான் ஒரு பூந்தி கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி பூந்தி கரண்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே அரிக்கரண்டி, அதாவது ஜாருணி இருக்கும்.
இதுலேயுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டு பூந்தி தேய்ச்சிடலாம். நம்ம பூந்தி கரண்டியில் பூந்தி பொரிக்கிற மாதிரி இதுலேயுமே நல்லா முத்து முத்தாக பொரிஞ்சு வரும். இப்போ பூந்தி கரண்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவை ஒரு குழிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு எண்ணெய் பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பூந்தி தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், மாவு உள்ளே விழுந்ததும் உடனே நல்லா முத்து முத்தாக பொரிஞ்சு வருது. எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா தாங்க இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். ஒருவேளை சூடாக இல்லை அப்படின்னா மாவு அப்படியே அடியில் போய் தங்கி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பூந்தி தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விடுங்க. பூந்தி தேய்க்கிற போதே ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். பூந்தி தேய்ச்சதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இது மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. இந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பூந்தி வந்து லைட்டாக பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. ரொம்பவே காரமாக விட்டுடக்கூடாது, நமக்கு காரா பூந்தி மாதிரி மொறு மொறுன்னு ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கு பதம் செக் பண்ணுறதுக்கு ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டாக அமுங்கணும், உள்ளே வந்து மாவு இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்குற போது இதை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா பூந்தி வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சர்க்கரை பாகுலையும் நல்லா ஊறி வரும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வெளியில் எடுங்க. இப்போ பூந்தியெல்லாம் பொரித்து வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் அடுத்தது பூந்தி தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பூந்தி தேய்ச்சிக்கோங்க. அப்போ வந்து பூந்தி வந்து நமக்கு ஒரே மாதிரி நல்லா முத்து முத்தாக கிடைக்கும். ஸோ இது வந்து லட்டுக்கு தான் அப்படிங்கிறதுனால நமக்கு சேஃபெல்லாம் ஒன்றும் வேண்டியது கிடையாது. நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. பூந்தி உள்ளே தேய்ச்சதும் ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக கலந்து விடுங்க. ரொம்பவே காரமாக விட்டுடக்கூடாது. லைட்டாக அந்த சலசலப்பெல்லாம் அடங்குற போது வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பூந்தி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு பூந்தியை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பூந்தி லைட்டாக பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கியிருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே பூந்தி தேய்ச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா மாவையுமே பூந்தி பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து சர்க்கரை பாகில் சேர்க்காம இது மாதிரி ஒன்றா பூந்தி பொரித்து சேர்க்கிற போது நமக்கு பூந்தியில் வந்து நல்லா சர்க்கரை பாகு இறங்கி லட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக இருக்கணும். ஒரு வேளை ஆறிடுச்சு அப்படின்னா கூட அதை லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பூந்தியை உள்ளே சேர்த்துடுங்க. இப்போ பூந்தி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாகு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறுற போது பூந்தி பாகு எல்லாத்தையுமே நல்லா ஈட்டி நமக்கு லட்டு பிடிக்கிற மாதிரி கரெக்டான பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அரை மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் பூந்தி வந்து சர்க்கரை பாகுலாம் நல்லா சாஃப்டாக ஊறி வரும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பூந்தி சர்க்கரை பாகு எல்லாத்தையுமே நல்லா ஈட்டி லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இது மாதிரி ஒரு மேசர் இல்லைன்னா மத்தி வச்சு இதை லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. இது மாதிரி மசிச்சுட்டு நம்ம லட்டு பிடிக்கிற போது லட்டு பூந்தி பூந்தியாக இல்லாமல் நம்ம பேக்கரியிலலாம் வாங்குற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே நைஸாக மசிச்சிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே பூந்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக மசிச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது இது கூட முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ நெய் வந்து லட்டுவுக்கு அதிகமாக தேவைப்படாது. முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நெய் உருகினதும் இதில் ஒரு 20 போல் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ லட்டுவுக்கு இந்த முந்திரி திராட்சை இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தாங்க. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு இது லைட்டாக பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்தரலாம். இப்போ முந்திரிய திராட்சையும் லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டு திராட்சை லைட்டாக பபிள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லட்டுவோட சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இப்போ இது ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ நெய் சூடாக இருக்கிறதுனால இதை நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. இது மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை கை வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பூந்தி எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி அழுத்தி உருட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு லேசாக உருட்டினீங்க அப்படின்னாலே போதும். லட்டு வந்து ஒரே மாதிரி சேஃபில் நல்லா சேர்ந்து வரும். பாருங்கள், இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பூந்தியுமே லட்டு பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு லட்டு பிடிச்சிடலாம். தேவைப்பட்ட அப்பப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு லட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதை 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கும்போது அந்த சர்க்கரை பாகெல்லாம் லட்டுவோட சேர்ந்து நல்லா சாஃப்டாக சரியான பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம தீபாவளி ஸ்பெஷல் பூந்தி லட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதனுடைய டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1/2 கிலோ கடலை மாவுக்கு எனக்கு இந்த சைஸில் 35 லட்டு அளவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மெத்தடில் இந்த பூந்தி லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.